ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மோது மரளியுரு அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். நேற்று நான் பார்த்திங்கன்னா 7 நரகினிடை வீழ்மெனா அப்படிங்கிற அந்த வரியோட திருப்புகள் நான் நிறுத்தியிருப்பேன். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் நரகம்னா எப்படி இருக்கும், அதனுடைய அளவு என்ன, நரகத்தின் வகைகள் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த நரகத்தின் வகைகளில் எந்தெந்த நரகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நரகம் அப்படின்னா உரவம் அப்படிங்கிறது ஒரு பிரதான நரகமும், வாந்தம், சீதம், வெப்பம், சந்தாபம், பதுமம், மாபதுமம், காலசூத்திரம் அப்படின்ற இந்த 7 அதுதான் பார்த்திங்கன்னா நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாநகரம் அப்படின்னு, அது மாநகரம் இல்லை, மாநரகம் அப்படின்னு என்ன அப்படின்னா சூசிமுகம் அப்படிங்கிற பிரதான நகரமும், காலகட்கம், குரதாரம், அம்பரிடம், தத்தாங்காரம், மாதாகம, சந்தாபம், பீபர்சம் அப்படிங்கிற இந்த 7 பார்த்திங்கன்னா மா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மா நரகம் தான், நகரம் இல்லை, மா நரகம். அடுத்தது ராச நரகம் அப்படின்னா, அதாவது இலா காப்பிரேலபம் என்ற பிரதான நரகமும், மாஞ்சாதம், திருச்சுவா சவுச்சுவாசம், யுக்குமாத்திரி, சான்மலி, உலோக பிரதீப்தம், சுர்பிபாசம், கிருமி நிசயம் அப்படிங்கிற இந்த 7 பார்த்திங்கன்னா ராச நரகம் அதுக்குள்ளே அடங்கும். அப்போ இன்னொன்று இருக்கிறது 4வது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிகவும் பெரியது. அதாவது ராசரேசேச்சுர நரகம் அப்படின்னு சொன்னேன். இது என்னென்னா உலோகத்தம்பம் அப்படிங்கிற பிரதான நரகமும், விண்மூத்திரம், வைதரணி, தாமிச்சுரம், அந்த தாமிச்சுரம், கும்பிபாகம், மாரவம், அபிசி அப்படிங்கிற இந்த 7 பார்த்திங்கன்னா இந்த 4வது இருக்கக்கூடிய இந்த நரகத்துக்குள்ளே அடங்கும். இந்த மாதிரி 4, 7, 28 நரகங்களும் 4 பிரதான நரகங்களும் ஆக 32 நகரலோகங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 4 இருக்குது பார்த்திங்களா, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, அதாவது ஒவ்வொன்றுலேயும் 7 7 இருக்குது. அப்போ 7 4 28. ஸோ இந்த 28 நரகங்களும் சேர்ந்து 4 பிரதான நரகங்களும் ஆக 32 நரகலோகங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கனம் 32 அந்த இடைவெளிகளின் அளவு தனித்தனி லட்சமும், 33 தலங்களின் அளவு தனித்தனி 90 லட்சமாக நரகலோகம் 3,02,00,000 யோசனை உயர இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாதவன் சிவஞான யோகிகள் பார்த்திங்கன்னா சிவஞான மோத பாபாஷ்யத்தில் சிலவற்றை கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நரகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதை சொல்லும் பொழுதே நீங்கள் நரகம்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா 4 விதமான நரகங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நரகத்துலேயும் 7 7 இருக்குது, அது போக 4 இருக்குது. ஸோ இந்த 28 + 4 32 நரக லோகங்கள் மட்டுமே இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நரகலோகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அப்படி கேட்டால் இந்த உலகத்தில் பாவிகளை தண்டிக்கக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா யமனுக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நரகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு கூட்டமும் இருக்குது, நரகம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த சைடில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென்றிவற்றை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, திருமங்கையாழ்வார் பார்த்திங்கன்னா நமன் செய்யக்கூடிய இடர்களை எடுத்து ஓதி அருளினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூற்றுவன் பார்த்திங்கன்னா நரகிடை வீழ்த்தி குண்டர்களை பார்த்திங்கன்னா தண்டனை புரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சத்தியம். ஸோ அப்போ நரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, யமன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரினார் அடித்து சொல்கிறாரு. அதை தான் கூற்றுவன் நரகிடை வீழ்த்தி குண்டர்களை தண்டனை புரிவான், இது சத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. அது போக இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது, அப்போ நரகம்ங்கிறது இருக்கா, நம்ம பார்க்க முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இறப்புக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை பொறுத்து தான் நமக்கு நரகம் புண்ணியம், அதே மாதிரி நரகம் சொர்க்கம்
புண்ணியம் பண்ணீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை அப்படின்னா நரகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னோரென ஆன்றோர் பலரும் பழைய இலக்கியங்களில் கூறக்கூடிய நரகத்தையும் யமனையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறியாமையோட சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆன்றோர்கள் வழிவந்த நாம் அந்த ஆன்றோர்களுடைய திருவாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன் போல்னா ஒரு தங்கம் மாதிரி நம்ம அதை போற்ற வேண்டாவா? அப்படிப்பட்ட ஆன்றோர்களோட அந்த அரிய கருத்திற்கு நாமல் உடன்படாது தம்மை தாமே அறிவுடையவர் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு பேதைமை அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பரையாக வருவது அறிவுடைமை. தாய் தந்தையருக்கு வந்து எற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாமை பிறப்போம். ஸோ தாய் தந்தையர் இல்லாமல் நாம் எப்படி பிறப்போம்? அதே மாதிரி என்னோட பிறப்பு அப்படின்னா அந்த பிறப்புக்கு தாய் தந்தையர் வந்து வேண்டாவா? அந்த மாதிரி தான் யமன் அப்படிங்கிறவர் இருக்காருன்னா அவர் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறமா நம்மளே கூட்டி செல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இது உண்மையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அம்மா அப்பா இல்லாமல் நம்ம வர்றதில்லை. அதே மாதிரி நம்ம இப்போ பிறந்துட்டோம். அப்போ பிறக்கும் பொழுது நம்ம கடவுள் படைத்தார்னா இறக்கும் பொழுது யமன் வந்து நம்மளே எடுத்து செல்வார் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. இதைத்தான் இந்த ஒரு வரியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நரகத்தினுடைய வகைகளையும் அதனுடைய அளவுகளையும் ஸோ நரகத்தில் யமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா, நரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்பொழுது அப்படி ஒன்று இருக்குது. அதாவது பாவம் செய்தவர்கள் கண்டிப்பாக நரகத்தில் போய் தண்டனை அனுபவிப்பார்கள், இது சத்தியம் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் இந்த வரியின் மூலிமா அடித்து சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரியோடு நான் இந்த திருப்புகளை ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு வந்து இதோட கண்டினியூ பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகும், என்னோடய ஆடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ப்ளேலிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸையும் வந்து கேதர் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் திருப்புகள் மூலிமா உங்கள் வேண்டுதலை வந்து வையுங்கள். கண்டிப்பாக அவர் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.